தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. அசுவதி நட்சத்திரம் மதியம் 3:22 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. நிலவு மறைந்த நாள். இந்துக்களுடைய நம்பிக்கை நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் தெய்வங்களை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது. நிலவு நிறைந்த நாள் என்றாலே முருகப்பெருமான் மற்றும் மலை மேல் நாம் ஏறி பௌர்ணமி என்பதனாலே மலைவலம் வந்து மகத்துவமான ஆலயங்களில் வழிபடுவது. நிலவு மறைந்த நாளிலே முன்னோர்களை வழிபடுவது. அப்படி வழிபாடுகளை மேற்கொண்டால் 2 வழிபாடுகள் மூலமாக நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் என்பதை கண்டறிந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று அமாவாசை, முன்னோர்களை நாம் வழிபட வேண்டும். இதற்கென்று ஒரு அழகிய பாடல் உண்டு. நிலவு மறைந்த நாள் இன்று நினைவுகள் அனைத்தும் நடந்தேற குலவி தெரிந்த முன்னோரை கும்பிட வேண்டும் நாமெல்லாம். கலக்கம் கொண்ட மனமெல்லாம் காணும் முன்னோர் வழிபாட்டால் வழக்கம் போலே செயல்படுவார், வளர்ச்சியும் அதிகம் பெற்றிடுவார். அறைக்குள் விளக்காய் இருப்பவர்கள். இன்றைக்கு முன்னோர்கள் எப்படி இருக்காங்க? அறைக்குள்ளே விளக்காக இருக்கின்றார்கள். ஹாலில் படமாய் ஜொலிப்பவர்கள். ஹாலில் படமாக இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, இது எங்கள் தாத்தா, இது எங்கள் பாட்டின்னு காய்ப்பாங்க. அறைக்குள் விளக்காய் இருப்பவர்கள், ஹாலில் படமாய் ஜொலிப்பவர்கள். இறைவனிடத்தில் நம் குறையை எடுத்துரைக்கின்ற நாள் இதுவாம். அவங்க போய் சொல்கிற நாள் இதுதானா? நிலவு மறைந்த நாளினிலே நினைத்து போற்றி வணங்கிடுவோர் உலகில் தடைகள் அகன்றோட உன்னத வாழ்வை காண்பாரேன்னு ஒரு பாடல். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை அகற்றுகின்ற ஆற்றல் இந்த முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டு. அதற்காகத்தான் திதி கொடுப்பது என்று வைத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாள். இதிலும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைத்து வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து புதன் சுக்கிரனோடும் இருக்கின்றார். எனவே நூதன பொருள் சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் என்றாலும் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அரசு வழி தொல்லைகளுக்கும் ஆட்பட நேரிடும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். இன்று கொஞ்சம் கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் கூட 10லே செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழிலுக்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சி இன்னும் முடிவடையாமல் இருக்கலாம். சில கவலைகள் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய், மேலும் அமாவாசை என்பதனாலே உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக உங்களுடைய முன்னோர்களை இன்று முறையாக வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் கிடைக்கும் நாள். ஒரு சிலருக்கு அலைபேசி வழியிலும் அனுகூல தகவல் கிடைக்கலாம். இடமாற்றங்கள் பற்றியும் ஊர் மாற்றம் பற்றியும் வரலாம். கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் பணிபுரிந்து வந்தால் இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே நேரத்தில் குரு 11 இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, 10லே குரு வந்து விட்டார். பதவியில் மாற்றம் உண்டு. எனவே உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு பக்கத்தில் இருந்த பணியாளர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் விரிவாக எடுத்துரைக்க வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து கொண்டால்தான் இன்று ஆதாயம். அது மட்டுமல்ல, மறதி அதிகரிக்கும். மறதியின் காரணமாக ஒரு சில காரியங்களை செய்யாமல் கூட மறந்து விட்டு விடுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு அமாவாசை என்பதனாலே உங்களுக்கு முகவரி கொடுத்த அந்த முன்னோர்களை நீங்கள் கும்பிடுவது நல்லது, நினைத்து வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். இன்று விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாடு, அயல் மாநிலங்கள் செல்ல முயற்சி செய்தாலும் சரி, பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்று மறதியால் விட்டு போன பணிகளை இன்று மீண்டும் தொடர்வீர்கள். அலுவலக பணி துரிதமாக முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாள்.
இன்று போன் மூலம் பொன்னான தகவல் வரலாம். இன்று புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்று முன்னோர் வழிபாடும் உங்களுக்கு முன்னேற்றம் வழங்கும். அது மட்டுமல்ல, ஆலய வழிபாடும் உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். 10லே கேது இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேலையை நீடித்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் வழிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. மேலெடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென ஒரு சிலருக்கு பொறுப்புகள் கூட மாற்றப்படலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மனதுக்கு பிடித்தவர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். நேர்முகத் தேர்விலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் இன்று மீண்டும் கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் முடியும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். வாய்தாக்கள் ஓயும். வழக்குகள் சீராக அமையும். வழக்குகளில் கூட இன்னும் சொல்லப்போனால் வெற்றிகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியலாம். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.